Hello friends, welcome to our channel. Friends, இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கெல்லாம் நம்ம அடிக்கடி சாம்பார் சட்னி குருமா இப்படித்தான் செஞ்சு சாப்பிடுவோம். நமக்கு வந்துட்டு சில சமயங்கள் அது போர் அடிச்சிடும். அப்படி இருக்கிற சமயத்துல இந்த மாதிரி சைட் டிஷ்ஷை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வேற லெவல்ல டேஸ்டா இருக்குங்க இது. அதுக்காக வந்துட்டு 1 கப் பாசிப்பயிறு நான் எடுத்திருக்கேங்க. இந்த கப்ல இந்த பாசிப்பயிரை வந்துட்டு நம்ம 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாங்க. நல்லாவே ஊறட்டும். அப்படி நம்மளால ஊற வைக்க முடியலனாலும் பரவாயில்லைங்க. பாசிப்பயிரை வந்துட்டு லேசா வறுத்துட்டு கூட எடுத்துக்கலாங்க. இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நல்லா ஊறிடுச்சு. குக்கர்ல வந்துட்டு நம்ம பாசிப்பயிரை சேர்த்துட்டு முங்குற அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க. ஊற வைக்காதவங்க வறுத்த பாசி பயிரை உள்ள சேர்த்துட்டு முங்குற அளவுக்கு தண்ணி ஊத்தி இதை வந்துட்டு வேக வச்சுக்கலாங்க. இது ஒரு 2 விசில் வரட்டுங்க. பாருங்க, இப்ப 2 விசில் வந்துடுச்சு. இப்ப நமக்கு நல்லா வெந்து கிடைச்சிருச்சுங்க. இதை அழுத்தி பாருங்க, வெந்தது உங்களுக்கு தெரியும். பாருங்க எப்படி உடையுதுன்னு. இந்த மாதிரி நமக்கு வெந்தா கரெக்டா இருக்கும். இதை விட நீங்க குழைய வேக வச்சாலும் ஓகே தாங்க. இது அப்படியே இருக்கட்டுங்க. அடுத்ததான் அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதுல 1 ஸ்பூன் எண்ணெய் 2 ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாங்க. எண்ணெயும் நெய்யும் சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரியட்டுங்க. கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சிறிதளவு, 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயமா நம்ம சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கோங்க. அதையும் உள்ள சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சப்பாத்தி பூரி இட்லி தோசைக்கு நீங்க சைடு செஞ்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப சூப்பர் டேஸ்டா இருக்குங்க. டிஃப்ரெண்டான டேஸ்டாவும் உங்களுக்கு இருக்கும். உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுற அளவுக்கு இது அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் உள்ள சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இது வந்து ஹெல்தியான சைட் டிஷ்ஷாவும் இருக்குங்க. இது ரொம்ப நல்லா வதங்கிட்டு இருக்குங்க. வெயிட் பண்ணலாம் அப்படியே. வெங்காயம் பாருங்க இப்ப அப்படியே கோல்டன் பிரவுன் கலர்ல ஆயிடுச்சு. அடுத்ததா தக்காளி 1 சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கோம். அதையும் உள்ள சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இத வந்து நீங்க சாப்பாட்டு கூட போட்டு சாப்பிட்டுக்கலாங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கும். சட்னி சாம்பார் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி வந்துட்டு நீங்க சைடு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கூடவே 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. இப்ப இத நல்லா வதக்கி விட்டுலாங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லாவே வதங்கட்டுங்க. அடுத்ததா வந்துட்டு நம்ம கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாங்க. இதுல ஒரு 1 டம்ளர் அளவுக்கு நான் இன்னைக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா இத மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டுங்க. கொதி வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம வேக வச்சிருக்க பாசி பயிரை உள்ள சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த பாசி பயிறு கிரேவியை இதே மாதிரியே செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. பாசி பயிறு வேகும் போது நம்ம கொஞ்சமா உப்பு சேர்த்திருப்போம். அதனால உப்பு நீங்க பார்த்துட்டு தேவையான அளவு உள்ளுக்குள்ள உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியும் விட்டுருங்க. இது அப்படியே நல்லா சுண்டி வரட்டுங்க. வெயிட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் கூட வேணும்னா தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க.
நல்லா இது அப்படியே கொதிக்கட்டுங்க. இப்ப பாருங்க நல்லா சுண்டி சுண்டி நமக்கு கிரேவி பக்குவத்துல வந்துருச்சு. இப்ப மேலால அப்படியே மல்லித்தலை தூவிடலாங்க. மல்லித்தலை சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்க நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதைய ரொம்ப சூப்பரா ஸ்மெல் வருதுங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்ம சட்னி சாம்பார் குருமா அப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்கிற சமயத்துல இந்த மாதிரி வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஹெல்தியான சைட் டிஷ். பாருங்க இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப சூப்பரா கரெக்டா இருக்கும். இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. நமக்கு ரொம்ப டேஸ்டான ஹெல்தியான பாசிப்பயிறு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. உங்க வீட்லயும் இதை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு எங்க வீட்டுல இதை நாங்க வச்சு டேஸ்ட் பண்ண போறோம். இது ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்க எல்லாருமே இதை மறக்காம உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. இன்னைக்கு நான் இதை தோசை கூட வச்சு டேஸ்ட் பண்ண போறேன். நீங்க தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி, சாப்பாடு எது கூட வேணாலும் வச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்க. ரொம்ப இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.